சீட் நம்பர் 11A. இன்னைக்கு நீங்க எந்த சோஷியல் மீடியா எடுத்து பாத்தீங்கன்னாலும் இதான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா இந்தியால இருந்து லண்டன் போக வேண்டிய அந்த ஒரு ஃபிளைட்ல வந்து ஒரே ஒருத்தங்க மட்டும் தப்பிச்சிருக்காங்க, காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அந்த ஒருத்தங்க உட்கார்ந்துட்டு இருந்த சீட் நம்பர் வந்து 11A. பட் வாட் இஸ் கிரேசி அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்கன்னா, 27 இயர்ஸ்க்கு முன்னாடி தாய்லாந்துல ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு. 27 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபிளைட்லயும் சீட் நம்பர் 11Aல உட்கார்ந்துட்டு இருக்கவங்க வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க. 100 பேருக்கு மேல அந்த விபத்துல இறந்து போனாங்க. அப்போ அந்த 11A அப்படிங்கிற சீட் தான் வந்து சேஃபான சீட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீம்ஸ், நிறைய கமெண்ட்ஸ், சில பேர் வந்து ஒரு ஸ்டெப் அதிகமா போய் 11Aல உட்கார்றவங்க கடவுளின் பிள்ளைகள் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலே சீட் நம்பர் 11A வந்து இவ்வளவு பத்திரமான ஒரு சீட்டா? அப்புறம் இந்த 27 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபத்து நடந்து 11Aல இருக்கிறவங்க காப்பாற்றப்பட்டாங்கன்னு சொல்றோம்ல, அவங்க யாரு? இப்போ ஏன் அது மறுபடியும் நியூஸ் ஆகி இருக்குது அப்படிங்கறத பார்க்க போறோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலே எது சேஃபான சீட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வழி இருக்குது. 2012ல ஓகேவா? சோ ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி, 13 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய ரிசர்ச் நடந்துச்சு. இந்த ரிசர்ச்ல வந்து நாசா, டிஸ்கவரி அண்ட் போயிங் இந்த 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஃளைட்டை ஒரு டெசர்ட்ல போய் இடிக்க விட்டாங்க. காரணம் என்னன்னா, ஒரு விபத்து நடக்கிறப்போ என்னென்ன நடக்குது ஃளைட்டுக்குள்ளங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் ஹேண்ட் தெரிஞ்சுக்கணும், நம்மளே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஃளைட் ஃபுல்லா டம்மிஸ், மனுஷங்களுக்கு பதிலா டம்மியா எல்லாரையும் ஆட்களை போட்டுட்டு உள்ளுக்குள்ள ஆட்கள் இல்ல டம்மிஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள இந்த கடைக்கெல்லாம் போனோம்னா பொம்மை இருக்கும், அந்த மாதிரி பொம்மைகளை உள்ளுக்குள்ள சீட்ல எல்லாம் உட்கார வச்சுட்டு சில இதை பெல்ட் போட விடாம, சில இடத்துல வந்து குனிஞ்சு இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒரு பொசிஷன்ல சீட் ஒரு ஃளைட் ஃபுல்லா உட்கார விட்டுட்டு என்ன நடக்குதுன்னு ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஒரு ஃளைட்டை போய் டெசர்ட்ல கிராஷ் பண்ணாங்க. அதுல இருந்து நம்மளுக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியுது, எந்த சீட் கம்பேரிட்டிவ்லி சேஃபரா இருக்கலாம்னு நம்மளுக்கு தெரியுது. அது எது அப்படிங்கறதை நான் உங்ககிட்ட இன்னைக்கு வீடியோ டீடைலா சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் 11A பத்தின இந்த மர்மம் என்ன, எதுக்கு எல்லாரும் இதை பத்தி ஹைப் பண்ணிட்டு இருக்காங்கங்கறத பார்க்க போறோம். உண்மையிலே அதுல ஏதாவது வெலிடிட்டி இருக்கான்னு பார்க்க போறோம். ரெண்டாவது விஷயம், அந்த ரிசர்ச்ல உண்மையிலே ஃளைட்டை போய் இடிச்சப்போ என்ன நம்ம தெரிய வந்துக்கிட்டோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேவா? ரெண்டையும் பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி and hello my dear MG Squad. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 8.2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்து இந்த சேனலை கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தாலும் சில பேர் இந்த சேனலை பார்க்கவே மாட்டாங்க. இன்னும் சில பேர் கமெண்ட் போடுவாங்க, நான் இது வரைக்கும் மதன் கௌரி வீடியோ பார்த்ததே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற சில பேர் வந்து ஆனால் ஏதாவது ரேண்டமாக இன்டர்நெட்டில் எதையாவது போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதை வச்சு வந்து மதன் வீடியோ போடுவான், ஆமாம் அதுக்கு தானே 8.2 மில்லியன் பீப்புள் பார்க்குறாங்க, அப்புறம் எதுக்கு இந்த சேனல் ரன் ஆகிட்டு இருக்குது? ஸோ அந்த லாஜிக்கே இல்லாமல் சில மீம்ஸ்லாம் அப்பப்போ என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்புறம் இதை வச்சு 3 வீடியோ போடுவான். இப்போ இதை பற்றி பேசினா தான் மக்களுக்கு வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்க தோணும். நான் ஒரு வருஷம் கழிச்சு 11A பத்தி இந்த மாதிரி ஹைப் பண்ணிட்டு இருக்காங்க, இது உண்மையிலேயா இல்லையா அப்படின்னு சொன்னேன்னா யார் பார்க்க போறாங்க? அவர் இப்போ வந்து நான் வந்து இந்த சப்மரின் வந்து கடலுக்குள்ள போச்சு இல்ல, டைட்டன், அது அங்க வெடிச்சிச்சு, அதை பத்தி நான் இன்னைக்கு பேசினேன்னா யார் அதை பத்தி பார்க்க போறாங்க? ஸோ எப்போ எதை பார்க்கணுமோ அப்போ நான் தான் அந்த கண்டென்ட்டை போஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ரேண்டமான விமர்சனங்களுக்கு வந்து நீங்க நிறைய பேர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாரு மதன் புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னு சில பேர் அனுப்பிச்சிங்க. அவங்க புரிஞ்சுக்காம பேசல, அவங்க நம்மள பார்க்கவே இல்லை, பார்க்காமலே சும்மா சில பேரை வந்து இவன் என்ன பெரிய ஆளா இருக்கான், இவன் ஏதாவது சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம வந்து இந்த பாட்டுல எல்லாம் வர்ற மாதிரி யார் என்ன சொன்னாலும் நதி மாதிரி நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம். அவங்க கிட்டலாம் இறங்கி போய் நம்ம பேச வேணாம், நம்ம வேலையை பார்த்து போயிட்டு இருப்போம். இவங்கெல்லாம் மாறிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம இங்கே இருந்துகிட்டே தான் இருக்க போறோம். ஓகேவா? இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 11A சீட்டை பத்தின ஹைப் அங்கேருந்தே வர ஆரம்பிச்சிடுறேன். நான் சொன்ன மாதிரி 27 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்ல பாதிக்கப்பட்ட ஒருத்தங்க, தப்பிச்ச ஒருத்தங்க வந்து இப்போ வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க. அந்த போஸ்ட்ல இருந்து தான் அந்த டிஸ்கஷன் வேர்ல்டு ஃபுல்லா வர ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுன்னா, 27 இயர்ஸ் ago வந்து ஒரு பர்சன் தாய்லாந்துல தாய் ஏர்வேஸ்ல வந்து அவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் ருவாங்சாக் லோயூ சூசாக். எனக்கு தெரியலங்க, தாய் பேர் என் வாய்க்குள்ள பெருசா வராது, அதனால ஜேம்ஸ்ங்கிற இந்த ஈஸியான பேரை மட்டும் நம்ம வச்சுப்போம். சோ ஜேம்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா தாய்லாந்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான பாப் சிங்கர் அண்ட் ஒரு ஃபேமஸான ஆக்டரும் கூட. சோ அவர் வந்து ஒரு ஃளைட்ல ஏறி இங்க இருந்து பேங்காக்ல இருந்து அவங்க ஊர்ல சூராட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஊர் சவுத் ஆஃப் பேங்காக்ல, சவுத் ஆஃப் தாய்லாந்துல இருக்குது, அங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இது என்னைக்கு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 11 டிசம்பர் 1998. இப்போ நான் அடுத்து தான் வந்து இப்போ அகமதாபாத் ஃளைட்டுக்கு நான் வரேன். சோ 27 வருஷத்துக்கு முன்னாடி 1998 11th டிசம்பர் அன்னைக்கு இவங்க இந்த ஃளைட்ல வந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த சுராட் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பகுதியில் இது லேண்ட் ஆக வேண்டிய ஃளைட் வந்து அது என்ன ஃளைட்னு பாத்தீங்கன்னா அது ஏர்பஸ். இது போயிங், இப்போ விபத்துக்குள்ளானது போயிங் ஃளைட், அது வந்து ஏர்பஸ். ஓகேவா? சோ அந்த ஃளைட் வந்து லேண்ட் ஆக வேண்டிய நேரத்தில் அந்த ஃளைட் வந்து லேண்ட் ஆகலான்னு பாக்குறப்ப அங்க பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருக்குது. அதனால பைலட்ஸ்க்கு வந்து விசிபிலிட்டி கிடையாது, தரையை பத்தின விசிபிலிட்டி கிடையாது. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் மேல சுத்திட்டு
நாங்களால வந்து ரன்வே ஒழுங்கா பார்க்க முடியல, நாங்க மறுபடியும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் ஆக பார்க்குறாங்க. பட் ரன்வேல இருக்க வேண்டிய லைட் எல்லாம் ஒழுங்கா இல்ல. ஓகேவா, அந்த லைட்ஸ் எல்லாம் வந்து ரிப்பேர் கொஞ்சம் போயிட்டு இருக்குது, மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்குது. ஸோ லைட்ஸும் ஒழுங்கா இல்ல, விசிபிலிட்டி கம்மி. மழை பெஞ்சிட்டு இருக்கப்போ நீங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மழை பெஞ்சிட்டு இருக்கப்போ நம்மளுக்கு ரோட்ல கூட வந்து இன்னொரு எண்டுல யார் போயிட்டு இருக்காங்கன்னு நம்மளுக்கு எக்ஸாக்டா தெரியாது. காரணமா அவ்வளோ விசிபிலிட்டி வந்து போயிடும். அப்போ ஃபிளைட்ல இருக்கக்கூடிய பைலட்ஸ்க்கு வந்து அங்க ரன்வேலயும் லைட்ஸ் கிடையாது. அவங்க லேண்ட் ஆகணும்னு பார்க்குறாங்க. என்னடா ஒன்றும் தெரியலன்னு சொல்லிட்டு ரெண்டாவது அட்டெம்ப்ட் அப்பமும் அவங்களால லேண்ட் ஆக முடியாம மறுபடியும் மேலே போயிடுறாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா 2 அட்டெம்ப்ட் பண்ணி இப்போ 3வது அட்டெம்ப்ட்டும் அவங்க ஒருவேளை லேண்ட் ஆக முடியலனால் இந்த ஃபிளைட் வந்து திருப்பி பேங்காக்குக்கே போயிடணும், ஆரம்பிச்ச இடத்துக்கே போய் சேர்ந்துடணுங்கிறது அவங்க கம்பெனி ரூல்ஸ், அதாவது தாய் ஏர்வேஸோட ரூல்ஸ். ஸோ இந்த பைலட்ஸ் என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் அங்க போகிறதுக்கு நம்ம இறங்கிடலாம் இந்த தடவை கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இறங்க போகிறாங்க, ஆட்டோ பைலட்லாம் போடுறாங்க. ஆனால் அவங்களால இறங்க முடியல இந்த தடவையும். அந்த லைட்ஸ் எல்லாம் ஒழுங்காக இல்லைங்கிற காரணத்தினால் இவங்களோட ஃப்ளைட்லேயுமே வந்து ஒழுங்கான சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் இல்லை. பேசிக்காக டெக்னிக்கல் மால் ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் இருந்திருக்குது இவங்க பைலட் சைடில் இருந்து. அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது போய் கரெக்டாக லேண்ட் ஆக முடியல. அது வந்து எங்கே போகிறோன்னு தெரியாமல் கொஞ்சம் கண்ட மணிக்கு சுற்ற ஆரம்பிச்சு ஏர்போர்ட்ல இருந்து இந்த சுராட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து ஒரு 700 மீட்டர்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு காடு பகுதிக்குள்ள வந்து இந்த ஃப்ளைட் போய் விழுந்துருது. விழுந்த ஃப்ளைட்ல வந்து 100 பேருக்கு மேல இறந்து போயிடுறாங்க. ஒருத்தங்க இந்த 11A அப்படிங்கிற சீட்ல இருக்கிறவங்க வந்து நான் சொன்ன மாதிரி ஜேம்ஸ் அவங்க அந்த இடத்துல இருந்து காப்பாற்றப்படுறாங்க. ஓகேவா, இப்போ இந்த ஜேம்ஸ் என்ன பண்றாங்கன்னா இப்போ ஒரு பர்சன் இருக்காங்கல்ல நம்ம ரமேஷ் விஸ்வகுமார், இவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்க, இங்க இருந்து அகமதாபாத்ல இருந்து லண்டன் போக வேண்டிய ஃபிளைட்ல இருக்காங்க. இந்தியன் வம்சாவளி தான், பட் பிரிட்டிஷ் செட்டில்டு. ஸோ இவங்க வந்து இந்த ஃபிளைட்ல 11Aல இருக்கிறவங்க ஒருத்தங்க தான் இங்க காப்பாற்றப்பட்டிருக்காங்கன்னா அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கூஸ் பம்ஸ் வருது, எனக்கு சில்ஸ் இருக்குது, பயமா இருக்குது, எனக்கு இதை நினைச்சா என்ன எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. நான் இருந்த அதே 11A சீட்ல இருக்கிற இப்போ ஒருத்தங்களும் தப்பிச்சிருக்காங்க அப்படின்னு போட்ட ஒரு போஸ்ட் தான் இப்போ வைரல் ஆகி எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, 11A தான் வந்து இருக்கிறதுலே ஆசீர்வதிக்கப்பட்ட சீட்டுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் வாட் மோஸ்ட் பீப்புள் ஆர் மிஸ்ஸிங் இஸ் இல்லங்கிறதுக்கான நான் ரீசன் சொல்றேன். அந்த போன விபத்துல என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம். 27 இயர்ஸ் அகோக்கு முன்னாடி அந்த விபத்து நடந்துச்சுன்னு சொன்னேன்ல, 100 பேருக்கு மேல இறந்து போனாங்க. எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா 101 பேர் இறந்து போனாங்க. பட் அந்த ஃபிளைட்ல வந்து 146 பேர் இருந்தாங்க. விச் மீன்ஸ் 45 பேர் வந்து உயிர் பிழைச்சாங்க. அந்த 45 பேர் உயிர் பிழைச்சவங்கல்ல ஒருத்தங்க தான் இந்த ஜேம்ஸ். ஓகேவா, அவங்க வந்து ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான பாப் ஸ்டார், அவங்க ஒரு ஆக்டர் அப்படிங்கிறதுனால அவங்களோட ட்வீட் ஆர் போஸ்ட் வந்து ஈஸியா வைரல் ஆகும். கரெக்டா, சோ அவங்க வந்து அதே 11Aல உட்கார்ந்திருக்காங்க. அது காப்பாற்றப்படாமலாம் இல்ல, 11Aல இருந்தவங்க காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி இன்னும் 44 சீட்ல உட்கார்ந்தவங்க அந்த ஃபிளைட்ல காப்பாற்றப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து என்னோட சீட்ல இருக்கிற ஒருத்தங்களே மறுபடியும் காப்பாற்றப்பட்டாங்கிறது எனக்கு சில்ஸ் கொடுக்குங்கிறது தான். நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, 27 வருஷம் கழிச்சு மறுபடியும் 11A காப்பாற்றப்பட்டிருக்கு. 11A மட்டும் கிடையாது, அங்க இன்னும் 44 சீட்டு காப்பாற்றப்பட்டிருக்குது. அதுக்கு அடுத்து மறுபடியும் இப்ப 11Aல காப்பாற்றப்பட்டாங்கிறது நத்திங் பட் அ கோஇன்சிடென்ஸ். இந்த இடத்துக்கு நம்ம வர ஆரம்பிப்போம். இந்த இடத்துல ரமேஷ் விஸ்வகுமார் வந்து விபத்துக்குள்ளா இருக்காங்களா, அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கீழே விழுந்த உடனே நான் இறந்துட்டேன்னு நினைச்சேன். ஏன்னா எல்லாமே 36 செகண்ட்ஸ் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு போட்ட பெல்ட்டை யாருமே இன்னும் கழட்டல, அப்படியே டேக் ஆஃப் ஆகி அது கீழே போய் விழுந்துருச்சு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, கரெக்டா அது கீழே இறங்குதுங்கிறது எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உள்ளுக்குள்ள வந்து லைட் எல்லாமே வந்து ஒயிட் கிரீன் ரெட்னு எல்லாம் கண்ட மணிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சு. போய் பயங்கரமா டம் சவுண்டு கேட்குது. நான் இறந்துட்டேன்னு நினைச்சேன். ஆனா அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன் நான் இன்னும் இறந்து போகலன்னு. ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சைடில் ஏதாவது தெரியுதான்னு பார்த்தேன். ஒரு ஓட்ட தெரியுது. இது டோர், அவர் எமர்ஜென்சி எக்ஸிட் கிட்ட இருக்கு. 11A கிட்ட எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கு. அது எமர்ஜென்சி எக்ஸிட்டா இல்லைன்னு அவருக்கு தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, அங்க ஒரு ஓட்ட தெரிஞ்சிச்சு. அது ஏதாவது இடிபட்டு வந்த ஓட்டையா கூட இருக்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, பெல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு காலை வச்சு நடுவில் இருக்கக்கூடிய இந்த உடஞ்சி போன பொருட்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு நான் வெளியே வந்துட்டேன், ஹெல்ப் பண்ணாங்க, வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்றாரு. இப்போ இந்த சீட்ல வந்து ஏன் இந்த தடவை சேஃபா இருந்திருக்காங்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய தியரி சொல்றாங்க. அதில் அதிகமாக பேசப்படக்கூடிய விஷயத்த சொல்றேன். ஜென்ரலாவே ஒரு ஃபிளைட்ல என்ன ஆகும்னால், இந்த ஃபிளைட் போய் இப்படி இடிச்சிருக்குது. இடிச்சப்போ முன்னாடி இருக்கிறது கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடும். ரெண்டாவது இவர் உட்காந்துட்டு இருக்கிற 11ங்கிறது பிசினஸ் கிளாஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீட். ஓகேவா, விச் மீன்ஸ் அங்க வந்து கால் வைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது. சைட்ல விங்ஸ் இருக்குது. ஸோ எல்லா அடியவுமே வந்து இந்த விங்ஸும் கொஞ்சம் தாங்கிருச்சு. ஆல்ரெடி முன்னாடி எல்லாருமே தாங்கிட்டாங்க. பின்னாடி இருக்கிற இடத்துலயும் பயங்கரமா காயம் ஏற்பட்டிருக்குது. ஆல்ரெடி இந்த பிசினஸ் கிளாஸ் சைடு இருக்கக்கூடிய எல்லா இடமும் இந்த அடி எல்லாத்தையும் தாண்டி இடிச்சுட்டு போய் நிக்கிறாங்கிறதுனால இந்த ஒரு பர்டிகுலர் சீட் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது அதை தாண்டி இந்த 11Aக்கும் அந்த 11Aக்கும் எந்த கோயின்சிடன்ஸ் இல்லை. அந்த இதுல பாத்தீங்கன்னா அது ஒரு காடுக்குள்ள போய் விழுந்திருக்குது. மறுபடியும் அந்த இதுலயே பாத்தீங்கன்னா முந்தின ஃபிளைட்ல 27 இயர்ஸ் ஆகும் இந்த ஃபிளைட்ல சில கேபின் க்ரூ கூட காப்பாற்றப்பட்டிருக்காங்க. ஓகேவா, கேபின் க்ரூவே வந்து சில பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா கேபின் க்ரூ யாருமே வந்து காப்பாற்றப்பட முடியவில்லை. ஸோ இது வந்து கோயின்சிடன்ஸ் தவிர ரெண்டாவது வேற ஒன்றும் இல்லை. இது அதர் வே ஆஃப் லுக்கிங் அட் இஸ் நான்
உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். 100 வருஷம் நம்மளுக்கு ஏவியேஷன் ஹிஸ்ட்ரி இருக்குது. நான் வந்து எல்லா ஏஐயும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா ஹியூமன்லி இட் இஸ் நாட் பாசிபிள் நம்ம எல்லா ஆர்டிக்கலும் உட்காந்து வாசிக்கிறதுக்கு. 100 வருஷம் வரலாற்றில் 11Aல இருக்கிறவங்க வேற யாராவது காப்பாற்றப்பட்டாங்களான்னு கேட்டால் அதுக்கு ரெக்கார்டே கிடையாது. ஸோ ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரியில் 2 முறை தான் 11A வந்து பெருசாக பேசப்பட்டிருக்குது. ஒன்று இந்த முறை, இதுக்கு முன்னாடி இருந்த முறையில் ஏன்னா ஒரு ஃபேமஸான ஆக்டர்னு. அதை தாண்டி வேற எந்த தடவும் நம்ம 11A பற்றி பேசல. அப்போ உண்மையிலே இதுதான் மதன் சேஃபான சீட்டுன்னு கேட்பீங்களா? அதுக்கு நான் இப்போ வர ஆரம்பிக்கிறேன். 2012ல் ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் நடத்தப்பட்டுச்சு. நான் ஆஸ் ஆல்ரெடி செட் போயிங், அப்புறம் வந்து டிஸ்கவரி சேனல், நாசா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. உண்மையிலே ஒரு ஃப்ளைட்டை போய் நம்ம இடிக்க வைப்போம். ஒவ்வொரு முறையும் விபத்து நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறத விட நம்மளே ஒரு ஃப்ளைட்டை போய் இடிக்க வைப்போம். அதுல இருந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஃப்ளைட்டை நம்ம பெட்டரா டிசைன் பண்ணலாம். இதுதான் உங்களோட கோல். ஸோ இதுக்கு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெக்சிகோ டெசர்ட்ல வந்து ஒரு மிகப்பெரிய போயிங் ஃப்ளைட்டை வந்து உண்மையிலே போய் இடிச்சாங்க. இடிச்சதுல என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருக்கக்கூடிய பகுதி வந்து கம்ப்ளீட்டா துவம்சம் ஆயிடுச்சு. நடுவில் இருக்கக்கூடிய பகுதி வந்து துவம்சம் ஆச்சு. அண்ட் கடைசியில் இருக்கக்கூடிய பகுதி வந்து கம்பேரிட்டிவ்லி அவ்வளோ பெரிய காயம் படல. அண்ட் அடுத்து பின்னாடி இருக்கிற பகுதியிலுமே பார்த்தீங்கன்னா, அதாவது கடைசியில் டெயிலில் இருக்கிறவங்க யாருக்குமே அந்த சீட்லாம் போகிறது பிடிக்காது. ஐயோ ரொம்ப தூரம் நடக்கணும், கடைசியில் இறங்கணும், இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கும். ஆனா அதுதான் சேஃபான சீட்டுன்னு நம்மளுக்கு அப்போ தெரியுது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா பெல்ட் போடாமலாம் இருந்திருப்பாங்களா, அவங்களாம் தூக்கி வாரி போடப்பட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம கிட்ட யாராவது அந்த கேபின் க்ரூ வந்து பெல்ட் போடுங்கன்னு சொன்னால் போடுறது பெட்டர். அதை போடாமல் இருந்தவங்க கண்டிப்பாக, ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து ஃபுல்லாக அந்த ஃப்ளைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டம்மீஸை வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஷாப்பிங்க்கெல்லாம் போனோம்னா அங்கே வந்து ஹியூமன்ஸ் மாதிரி அங்கங்கே பொம்மையை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஃப்ளைட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பொம்மையாக வச்சிருக்காங்க. இந்த டம்மீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறதுக்குள்ள கேமரா எல்லாமே இருக்குது. அதில் இந்த பெல்ட் போடாமலும் சில டம்மீஸ் வச்சிருக்காங்க அங்கங்க. ஸோ முன்னாடி இருக்கிறது எல்லாமே காலி, நடுவில் இருக்கிறது கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு காலியாக இருக்குது. பின்னாடி இருக்கிறவங்க கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் சேஃபாக இருக்காங்க. பின்னாடி இருக்கிறவங்களையும் பெல்ட் போடாதவங்க எல்லாருமே தூக்கி வாரி போட்டுறாங்க. போய் ஏன்னா இம்பாக்ட் மேலேருந்து வந்து ஒரு ஃப்ளைட் மண்ணை இடிக்கிறப்போ பின்னாடி இருக்கிறவங்களாம் தூக்கி வாரி போட்டுறாங்க. பெல்ட் போட்டவங்களையும் பிரேசிங் பொசிஷன் ஒன்று சொல்லுவாங்க. இன் கேஸ் ஆஃப் பிரேஸ் நீங்க வந்து குனிஞ்சிருக்கணும், தலையை வந்து கீழே வச்சிருக்கணும், அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல. அந்த பொசிஷன்ல இருந்தவங்க மட்டுமே வந்து கம்பேரிட்டிவ்லி பின்னாடி இருக்கிறவங்க சேஃபா இருப்பாங்க. அதுலயுமே இந்த பிரேசிங் பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து டேமேஜஸ் கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ரிசர்ச்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டைம்ஸ்ல வந்து ஒரு ரிசர்ச் நடந்துச்சு. டைம்ஸ் மேகசின் இருக்கு, அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அவங்களுமே இந்த நடுவில் இருக்கிறவங்க ஒரு பின்னாடி இருக்கிறவங்க சேஃபா இருப்பாங்கன்னு தான் சொல்றாங்க. ஸோ ஓவரால் நீங்க வந்து எக்கானமிக் கிளாஸ்ல போறோம், பின்னாடி இருக்குது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இன்னவே அது சேஃபான சீட்ஸ் இன் கேஸ் ஆஃப் அ கிராஷ்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த 11A சீட்டை வந்து இனிமேல் கஷ்டப்பட்டு புக் பண்ணணும்னு நீங்கள் பெருசாக யோசிக்க தேவையில்லை. ஏன்னா 100 வருஷம் வரலாறுல 2 தடவை தான் 11A காப்பாற்றப்பட்டிருக்கு. அது மிராக்கிள் கிடையாது, அது ஜஸ்ட் கோஇன்சிடென்ஸ். நம்ம வந்து கோஇன்சிடென்ஸை வந்து மிராக்கிள்ஸாக எடுத்துக்க வேணாம். நல்ல விஷயம், இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு பதிலாக 240 பேருமே காப்பாற்றப்பட்டிருந்தா இன்னும் பயங்கரமான விஷயம். பட் அதுக்காக அதில் ஒரு மூட நம்பிக்கைக்குள்ள போய் நம்ம மாட்டிக்க வேணாங்கிறது தான் என்னோட ஒரே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அடுத்து வேற என்ன டாபிக் நான் பேசணும்னு நினைக்கிறீங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த நேசேயர்ஸ் இருப்பாங்கல்ல, சும்மா இவன் மீம் போடுறான், இல்லாமல் இதை சொல்றான் அதை சொல்றான், அதெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க. அவங்கெல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வைத்தறிச்சலையும் சில அரசியல் ஐடியாலஜிஸ்னாலையும் தான் நம்மளை டார்கெட் பண்ணாங்க. நம்ம நியூட்ரலாக இருக்கும், இந்த சேனலில் யார் சைடு எடுக்க மாட்டோம். அவங்க யாரு அப்படிங்கிறதுக்கு சும்மா கிளிக் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது அரசியல் சார்பு இருக்கிறவங்களா இருப்பாங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருப்பாங்க, இந்த எண்டில் இருப்பாங்க இல்லை அந்த எண்டில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம். இங்கே இருக்கக்கூடிய மெஜாரிட்டி மக்கள் உங்களை மாதிரி என்னை மாதிரி சாதாரண மக்களுக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில் நார்மலாக நியூட்ரலாக இருந்துகிட்டு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகணுங்கக்கூடிய மக்கள் வந்து இங்கே மெஜாரிட்டியில் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி சொல்லக்கூடிய 4-5 மீம்ஸை பார்த்து நீங்கள் பெருசாக ஃபீல் பண்ண வேணாம். எனக்கு நான் இதை பெருசாக கண்டுக்க மாட்டேன். சில பேர் இதெல்லாம் பேசி எனக்கு அனுப்பிச்சு மதன் பாரு இப்படிலாம் போடுறாங்கன்னு யோசிக்கிறப்போ கண்டுக்காதீங்க, தாண்டி போயிட்டே இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி 6 வருஷத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசினாங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசினாங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசினாங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன, 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன, இப்போ என்ன, இந்த பேசுகிறவங்களாம் மாறிட்டே இருக்காங்க. நம்ம வளர்ந்துக்கிட்டே தானே இருக்கும். ஸோ நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். இங்கே மட்டும் இல்லை, எந்த இடத்துலையும் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு ஊர் வம்புக்கு போகாமல் நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னா growth கன்ஃபார்ம் இருக்குது. I'll see you tomorrow. and நீங்க என்ன மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும், இங்கிலீஷில் கண்டென்ட் இதெல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல், ஈஸியாக அங்கே வந்து என்ன ஃபாலோ பண்ண முடியும். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் அண்ட் ஜீஸ்.